உங்கள் வீட்டு எல்லைக்கு பக்கத்துல முனீஸ்வர சாமியுடைய நடமாட்டம் இருக்கு. அதே மாதிரி கொஞ்ச தூரம் போனா 1 கிலோமீட்டருக்குள்ள இடது புறத்துல ஒரு சின்ன கோயில், அம்மன் கோயிலும் இருக்கு. சரணடா. இப்ப 3 ஆண்டு காலமா நிலையான தொழில் இல்லாத மனவேதனையும் கஷ்டமும் உன் உள்ளத்துல இருக்கு. வாழ்க்கையை பற்றி அது சீராக அமையுமா அமையாதா என்ற ஒரு சந்தேகம் உன் மனசுல. ஒருத்தருடைய அன்பு பாசத்தால ஏமாற்றப்பட்ட ஏக்கமும் துன்பமும் உன் மனசுல. இவைகளெல்லாம் நீக்கி எனக்கு நல்ல வாழ்க்கையும் தொழிலையும் அமைச்சு தரணும், தந்தையாருடைய ஆரோக்கியமும் மனசும் மாறணும் என்ற எண்ணம் உன் உள்ளத்துல இருக்கு. உண்மையா? கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும்? அதெல்லாம் மேட்டர் இல்லை. கால் வந்து அடிச்சு இந்தா அந்த கடன்காரங்களால நச்சு இல்லாம காப்பாத்துறேன், இருந்து பார்த்துட்டு போ. வெற்றியாகிட்டார். கர்மசாமி தன் மகனை பத்தி கேட்க வந்த மகன். மகனுடைய சகசிராரமாகிய உச்சந்தலையிலிருந்து ஒரு வகையான வைப்ரேஷன் தடைப்பட்டு நின்று விட்டது. அதனால மனம் கட்டுப்பட்டது போல அடங்கி கிடக்கு. அந்த ஆதாரத்தை திறந்து யூடியூப் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்களோ, ஆதாரத்தை திறந்து இயக்கத்துக்கு கொண்டு வந்தா போதுங்களா? கால் சொல்லலாம். இந்த கனியை சாறு புழிஞ்சி அவனுக்கு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இந்த கனியை மேலெல்லாம் தேய்ச்சி குடிக்க வைப்பான். அவன் உணர்வுகள் மாறும், மனநிலைகள் தெளிவடையும். வெற்றி ஆகிட்டார். இதை முதல்ல செய்யணும், அடுத்துள்ளது பின்னால பேசுவோம். சரியா? இந்த கனியை வச்சு சாமி விட்டுக்கணும். அதே பெங்களூர் எல்லை வீட்டுல ஆரோக்கிய குறைவும் நோயும் இருக்குன்னு வேதனைப்பட்டு வந்தது யாருப்பா? என்னப்பா செய்து? யாருக்கு? இந்த கோயில்ல வந்து உட்காரலாம். இந்த கோவில்ல மக்கள்லாம் அமைதியா இருங்க. எத்தனையோ மக்கள் விதவிதமா வராங்க. எல்லாரையும் நம்ம ஐயா கூப்பிடணுங்கிற ஆசையோடு தான் வருவாங்க. அவரவருடைய பிரச்சனை அவங்களுக்கு பெருசா தெரியும். அது மனிதனுடைய சைக்காலஜி தான். ஆனா இங்க வந்து பார்த்த உடனே ஒவ்வொருத்தருடைய துயரங்கள் துன்பங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இவரை விட நம்ம பரவாயில்லையே அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் ஒரு சிறு மாற்றங்கள், சிந்தனைகள் அப்படி வந்து இங்க இருக்கும் பொழுது தன்னை அறியாத ஒரு தெய்வத்தின் மீது ஒரு நாட்டம், ஒரு பக்தி உணர்வு, அதுல உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சில பாக்கிய பலன்கள், இவைகளெல்லாம் பலன் கொடுத்துக்கிட்டு உண்மையா இல்லையாப்பா? அதனால எல்லாருமே மனப்பக்குவம் அடைந்தால் இறைவன் நம் பக்கம் இருக்காமனு அர்த்தம். ஒத்துக்கிட்டியா மகனே? கால் விட்டுருவான். 13.5 வருஷம் உட்காருடா. கேன்சர் உயிரை கொண்டு போயிருமான்னு பார்த்தேன், போகாது. 13.5 வருஷம் உனக்கு உயிர் கண்டம் இல்லாம அப்பா காப்பாய்த்தாருல. கால் விட்டுருவான். அதுல சிறு சிறு வைத்தியங்களில் அப்பப்போ அந்த செல்கள் எல்லாம் அழிஞ்சி கட்டுப்பட்டு உன்னை அழிக்காம நான் பாத்துக்கிறேன். அப்படி நடத்தி தாரேன், ஜெயிச்சு தாரேன். என்ன பார்த்துட்டு போ. செல்வமாறு, ஆனந்தமாறு. கர்மசாமி பெங்களூர் எல்லை கடன்பட்டு மன உபாதை அடைந்த மகன். யாரடா? என்னடா கடன்? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மனைவியெல்லாம் எங்க இருக்கா? அவருடைய மனநிலைகளை போய் பார்த்தேன்.
கொஞ்சம் உள்மனதுக்குள்ள வேதனையும், வாழ்க்கையே வேண்டாம் என்ற ஒரு வெறுப்பும், ஒரு சகிப்புத்தன்மை, பாசமற்ற நிலையில் உள்ள வார்த்தையும் அங்க வந்துகிட்டு. ஆனா இப்போ தொழிலை ஒரு காலத்துல நடத்தி தனக்கு கீழ் சில பேர்களுக்கு நம்மளே சம்பளம் கொடுத்த காலம் உண்டு. உண்மையா இல்லையாடா? இன்னைக்கு நம்ம இன்னொரு இடத்துல சம்பளம் வாங்குறதுக்கு வழி கிடைக்குமாங்கிற வேதனை இப்போ உன்னை தள்ளி வச்சிருக்கு. காலம் எடுத்துவான். மீண்டும் இந்த தொழில் நடத்துவதற்கு உனக்கு பணம் வேணும். பணம் வந்தா ஏற்கனவே இழந்த நஷ்டமாகியதையும் மீட்டிடலாம், அடுத்து வரக்கூடிய தொழிலையும் வளமாக்கிடலாம். அதை நான் உனக்கு செஞ்சு தந்துடணும்னு கேட்க வந்திருக்கேன். வெற்றியாக்கி தாரேன். கால விட்டுவான். கொஞ்சம் அப்படி கண்ண முடி உட்காருப்பா. என்னையவே நினைச்சுக்கா. இந்தாடா, கேட்கிற இடத்துல பணம் கிடைக்கும். கடனை தீர்க்கிறேன், தொழில் பெருகும், ஐஸ்வர்யமா வருவேன், வெற்றி அடைச்சுக்கா. அடுத்த வெள்ளிக்கிழமை என்னை வந்து பாரு, ஆனந்தமா இருக்கும். வாழ்க மகனே, வாழ்க. கனியை பத்திரமா வச்சு பூஜைகளை வச்சு கும்பிடணும். பெங்களூர் தலைவன் தலைவி யாரம்மா அது? அது யார்? கால விட்டுவா. உன் பிளட்டை போய் டெஸ்ட் பண்ணீங்களே, டாக்டர் என்னமா சொன்னாங்க? இந்த தைராய்டுனால இந்த குழந்தை பாக்கியம் தடையா இருக்குங்கிறதுக்கு எதுவும் செய்தி வந்துச்சா? கால விட்டுவா. முன்னாடி வரும். காற்று புகுவதற்கு யாராலையும் தடுத்து நிற்க முடியாது. முடியுமா? ஜன்னலை பூரா அடைச்சிருந்தோம், கதவை அடைச்சிருந்தோம். கொஞ்சம் காற்று எப்படினாலும் சுவாசிக்கிறதுக்கு காற்று வந்துடும், ஆனா தூங்குறதுக்கு காற்று வராது. அவ்வளவுதான விஷயம். ஆனா எப்படினாலும் காற்று இருக்குமா இருக்காதா? இருக்கு. தைராய்டு என்பதனால உன் உடல்ல ரத்தத்துல ஒரு பிழை இருந்தாலும் கர்ப்பப்பையில போய் ஒரு கரு உருவாகக்கூடிய தடைகள் இல்லைன்னு மேல இருந்து உத்தரவு இருக்கு. புரியுதா? அதனால குழந்தை பாக்கியம் உண்டு. 3 முறை என்னை பார்க்கவா, ஜெயிச்சுட்டாரு. வேற என்ன வேணும்? இந்த கனியை நீ சாப்பிட்டுதான் ஜெயிச்சுட்டாரு. முடிய முடியும். எல்லாரும் ஒவ்வொரு சாய அடிங்க, கடையில ரூபா கொடுத்துருங்க. கருப்பசாமிக்கு கங்கை கொண்டான். காலம் சொல்லலாம். முருகா, இன்னொரு தரம். உன் கணவனுடைய மனதை பார்த்தேன். ஒரு விஷயத்துல பிடிவாதமான நிலைகள்ல இருக்கிறாரு. அவர் மனம் இறங்கி விட்டா உன் மகனுடைய மனமும் இறங்கிடும். அந்த பிள்ளைகிட்ட நீ பேசுனியா? ஆனா நான் பேசினேன். அவ மனத்தை பார்த்தேன். அவருடைய கண்டிஷனுக்கு நம்ம இப்போ போகக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கா. ஆனா அவ எடுத்த எடுப்புக்கு பிரிந்திருக்கிறது தான் நல்லதுன்னு அவன் முடிவு எடுத்தாலும் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்குமென்னு நீ நினைக்கிற. ஆனா பிரிஞ்சு வரணும்னு நீ சிந்திக்கிறியே, அந்த ஒரு விஷயத்துல தான் இங்க புள்ளி வைக்க வேண்டியிருக்கு. ஒரு வாழ்க்கையை பிரிப்பது பாவம் இல்லையா? அதுக்காண்டி என் பிள்ளை என்னை விட்டு போனது பாவம் இல்லையா அப்படி நீ கேட்ப. உண்மையா இல்லையா? பிள்ளைக்கு எத்தனை வருஷத்துல தோண்ட தூக்கிட முடியும்? இருந்தாலும் அந்த மனநிலை எப்படி இருக்கிறத பார்த்து உன் எண்ணத்தை நிறைவேற்றுதேன். கால் விட்டுவான். எண்ணிலாரும் தவத்தோன்
அந்த மனநிலைகளை பக்குவப்படுத்தி உன் பக்கத்துல தெளிவாக விடையை கொண்டு வந்தா போதும்ல. வேற என்ன வேணும்? அந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 20 நாள் டைம் இருக்கு. இவ்வளவு நாள் சோதனை கடந்தாச்சு. தொடங்கிக்கலாம், வியாபாரத்தை வெற்றி ஆக்கி தரேன். நல்லா யாருக்கு இந்தா வச்சுக்கா. அடுத்து வரும்பொழுது உடனே நல்லா அமையுமே. கணக்கில் வரல பார்த்து தைரியம். கருப்பசாமி, ஆமா அப்படியா, சரி காட்டு பார்க்கிறேன். பழனி மலை எல்லை நிறைய இருக்கா? பழனி மலை முருகா, பழனி திருக்குமரா, பழம் ஒன்று எந்தனுக்குத்தான், ஞான பழம் ஒன்று எந்தனுக்குத்தான். பொம்பளை பிள்ளைய பத்தி யாரும் கேள்வி வச்சிருக்கீங்க? இளமை நில்லாது யாக்கை, யாக்கை நிலையாது வளமையோ செம்மையோ பழம் ஒன்று தாராது. யாக்கைனா என்னதுமா? என்னது? இளமை நிலையாது. யாக்கைனா உடல். இந்த உடலுக்கு என்னைக்கும் இளமை இருக்குமா? இருக்காது. உள்ள எங்கப்பா இருக்கு? இது யாரு? என்ன செய்து இவளுக்கு? நீங்க கொஞ்சம் விலகி இருக்கலாமே, நீ கொஞ்சம் கால் வந்துட்டு வரலாமே. பக்கத்துல வரலாம். நிமிந்து கண்களை மூடி உட்கார்ப்பா. என்னைய மட்டும் நினைச்சுக்கா உள்ளத்துக்குள்ள. சரி, கால் வந்துட்டு வரலாம். மூலாதாரத்திலிருந்து இந்த உச்சந்தலை வாயிலாக ஒரு வகையான அதிர்வு ஆற்றல் தலைக்கு மேல இருக்கிறத மாதிரியே ஒரு பிரம்மை இருக்கு. அந்த பிரம்மையில இரவில் தூக்கம் வராத உள்ள உளைச்சல், அப்படி விடிய விடிய முழிச்சுக்கிட்டே இருக்கிறது, எந்திரிச்சு உட்கார்ந்துக்கிடுறது. எதுக்கு நம்ம வாழுதோம் இந்த உலகத்துல, நம்ம செத்து போயிட்டா என்ன அப்படின்னு நினைக்கிறது. இது எங்கேயோ கொண்டு போய் நம்மளை விடுத அப்படின்னு உள்ளுக்குள்ளே யாரோ நம்மளை தூண்டுறத மாதிரி உள்ள ஒரு பாவனை, இதெல்லாம் உனக்கு இருக்கு கருப்பசாமி. இது யாரோ ஏவி விட்டதுதான், ஆனா இது இயற்கையானது இல்லை அப்படின்னு உன் உள்ளத்துக்குள்ள ஒரு குழப்பமும் இருக்கு. இது சரியாக்கணும், அவ்வளவுதானே? சரியாக்கிடுவோம். பெரிய விஷயமா? கொஞ்ச நேரம் கண்ண முடி உட்காந்துக்கா. நீங்க எல்லாம் சாமியை மட்டும் தான் சிந்திக்கணும், அவளை சிந்திக்க கூடாது. ஓகே, கண்ண முடிக்காமா இந்தா இதை தேய்ச்சி குளிச்சுக்கலாம். ஒரு முறை காலை வந்து கூட்டும். மடியில் வச்சுப்பாங்க. என்னை நினைச்சுக்கிறத சாப்பிடு. இன்னையிலிருந்து உன்னுடைய மனநிலைகள் மாறி போயிடும். கொடி சுவாதிஸ்தானம்.
இன்னையில இருந்து அடங்கிருப்பா, தைரியமா இருங்க. இன்னைக்கு இந்த ஒரு கேள்விக்கு தான் வேலை. அடுத்து உள்ளது வெற்றி உண்டு. கர்மசாமி என் தங்கை காளிக்கு பணி செய்யும் மனிதன். காலில் சொல்லலாம், கொடுவாளை ஏந்தி கொடுப்பார். என்னப்பா வேணும் உனக்கு? இப்போ கொஞ்சம் காலில் விழுந்துக்கலாம். என்னன்னு கேட்குறேன். அம்மா நீ வாரிய என்ன விஷயம்? ஒரு விஷயத்தை முடிச்சு சொல்லு பார்ப்போம். ஆத்தா செய்வன இவன கோளாறு ஒண்ணு இல்லைன்ட்டா. ஆனா இப்ப காலங்கள் போதாது. இதற்கு முன்னால் கை கொடுத்த தேவதை கொஞ்சம் விலகி நிற்பதாக உள்மனத்துக்குள்ள ஒரு கவலை. அவ என்னைக்கும் அந்த துணையை கொடுக்க வைக்கிறேன். இன்னும் 6 மாதத்துல உன்னுடைய கடன்ல பாதியை நான் தீர்த்து தரேன். எந்த பாதையில பணம் வருதுன்னு உனக்கே தெரியாது. அந்த உதவியை நான் செய்வேன். கால் விட்டுருவான். கர்மசாமிக்கு புடி வெற்றி உண்டு மகனே. செல்வாக்கா இருக்கலாம். இந்த காசு பல கோடியா மலரும். அதே பழனி மாமலை தலைவன் தலைவி கணவன் மனைவி கட்டழகு தங்கமணி திருநாளம். என்ன வேணும்? அப்பா நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கோ. 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே விவசாயத்துல முற்றுப்புள்ளி வைத்து அதனால பலன் வராம நிறுத்தி வச்சாச்சு. ஓடுற வண்டிய ஓடாம கட்டி வச்சாச்சு. புரியுதா? அதனால இடம் நமக்கு இருக்குமா இருக்காதா, கைவிட்டுட்டு போயிடலாமாங்கிற மனக்குழப்பம் தோன்றியாச்சு. அடுத்தவனார வந்துச்சா, சொந்தக்காரனார வந்துச்சு. இந்த பிரச்சனை எல்லாம் இதை தீர்த்து வைக்கணும். இருக்கிற மனையில ஒரு மனை கைவிட்டு போகக்கூடிய நிலைமை வந்திருக்கு. இதை மாத்தி தெளிவாக்கி தந்தா போதும்ல. கால் ஒன்று வரலாம். அதனால இது ஒரு மாய மாந்திரிகத்தாலான ஒரு தடை. இந்த தடங்கல்களை நீக்கி உங்களை செம்மையா வாழ வைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. ஆனா உன் இடத்து தோட்டத்துக்குள்ள போய் பார்த்தேன். அந்த மேற்கு மூலையில வடபால்ல நிலமே கொஞ்சம் வெடிச்சது மாதிரி இருக்கு. பார்த்திருக்கியா நீ? ஒரு பக்கம் வெடிச்சது மாதிரி இருக்கு. ஒரு சப்த உணர்வும் கேட்கு. அதுல என்ன இருக்குங்கிறத பார்த்து தெளிவுபடுத்தாரேன். கால் எடுத்துவோம். இந்த கனியை வீட்டுக்கு கொண்டு போ. ஜெயிச்சு தாரேன். பணமெல்லாம் வரதுக்கு வழிவகுத்து தாரேன். என்னை இருந்து பார்த்துட்டு போவேன். ஆத்திரப்படக்கூடாது. பிறகு பேசலாம். நல்லா இரு மக்களே. அரியபுரம் வீட்டு பக்கத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்க. என்ன கோயில் தான் அது? ஒரு அம்மன் கோயில் இருக்க. அம்மன் கோயில் இருக்க. இடதுபுறத்துல போனா ரைட் ரோட்ல கிராஸ் பண்ணிடுவோம்ல. மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய் திருமால் மருகா வடிவேல் முருகா. என்னப்பா வேணும்? இந்த வருஷத்துல அந்த பாக்கியம் இருக்கு. வார வெள்ளி போய் அடுத்த வழி உன் மனைவியை கூப்பிடுவான். முருகனே வந்து பிறப்பான். வெற்றிவேல் முருகனுக்கு ஆனந்தம்.
நேற்று ஒருத்தன் வாட்ஸ்அப்பில் போட்டுக்கிட்டு இருக்கான், கருப்பசாமி நான் ரொம்ப தொழிலும் இல்லாம எங்க குடும்பம் ஒற்றுமை சேராம நானும் என் முன்னாட்டியும் அனாதையா இருக்கும் அப்படின்னு கேட்டு வந்தேன். ஆனா உன் குடும்பத்தையும் ஒற்றுமையாக்கி தரேன், தொழிலையும் நல்லாக்கி தரேன், உனக்கு வெற்றிவேல் முருகன் என்று பேர் வைக்க ஒரு ஆம்பளை பிள்ளையும் தாரேன்டா அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி என் குடும்பம் ஒற்றுமையாயிடுது, தொழில் கிடைச்சாச்சு, ஆம்பளை பையன் பிறந்தா வெற்றிவேலான்னு பேரும் வச்சாச்சுன்னு போட்டுட்டான். ஒரு வாட்ஸ்அப்ல இருக்கு, நேற்று தான் நானே பார்த்தேன். அத மாதிரி இவனுக்கு ஒரு வேல்முருகன் பிறக்க போறான், இவன் வேதனையெல்லாம் தீர்க்க போறான். நிலக்கோட்டை அந்த எல்லைக்குள்ள நான் கருப்பசாமி காளியோட காத்து இருக்கேன். நிலக்கோட்டையில் நான் கருப்பசாமி இருக்கும்ல, அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு, நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு, செய்த தர்மம் தலை காக்கும் தக்க தருணத்தில் கொடுத்தது காத்து நிற்கும். நிறைய பேர்களுக்கு பண உதவி செஞ்சு வாழ வச்சிருக்க. ஆனா அவங்க வாங்கினவங்க எல்லாம் இப்போ உன்னை கண்டுக்கிடாம உன்னை வேதனைப்படுத்தி வச்சிருக்காங்க. இதனால நீ இப்ப கடன் பட்டிருக்க, வச்சிருக்க தொழிலை சரியா ஓட்ட முடியாத துன்பம் இருக்கு. ஆனா இதுல போலீஸ் வழக்குகள் வந்தா நம்ம பணமெல்லாம் கிடைச்சிருமா அப்படின்னு ஒரு எண்ணம் உன் உள்ளத்துல இருக்கு. அந்த வழிக்கு நம்ம போகணுமா? அந்த நிலைகளை நான் வெற்றியாக்கி உனக்கு வாங்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? கால் வந்துடுவான், முடிச்சிருவோம். கரெக்டா 3 மாதம் கால அவகாசத்துல முடிச்சிருவோம். உனக்கு பணம் ஒரு 7 பேர்கிட்ட இருந்து ஒரு பல்க் அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணி தரேன். அது போக உள்ளவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நான் தர வச்சு நீ யாருக்கு கொடுக்கணுமோ அவங்க விஷயத்தை நான் முடிச்சு தந்துடுறேன். இதற்கிடையில உனக்கு தக்க துணையாக நின்று பணம் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை, எல்லாருமே கைவிட்டு போயிட்டாங்க. அதனால அதுக்கு தகுந்த ஒரு அன்பு பாசத்தையும் கொடுத்து அருமையான வாழ்க்கையும் சேர்த்து தாரேன், பணத்தை வாங்கி தாரேன். வேற என்ன வேணும்? எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறேன். அப்படி இருந்து என்ன பார்த்துக்கா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்பா, அதாவது எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்காங்க. இன்னைக்கு உத்தரவு இவ்வளவுதான். ஏன்னா வேலைக்கிழமை உத்தரவு, நாளைக்கு வெள்ளிக்கிழமை இருக்கட்டும். வெள்ளிக்கிழமை நாளைக்கு காலையிலேயே தொடங்கிடுவோம். எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும். சாமி சொல்லாம நான் சொல்லுவேன், மன்னிச்சுக்காங்க அண்ணே. என்னன்னு நீங்க சரி, நீங்க மட்டுமான இருக்கே, எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? அதனால ஒவ்வொரு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகளும் நம்ம கோயிலில் உத்தரவு உண்டு. புதன்கிழமை ஈவினிங்கே வந்து 5 ரூபா காயின்ஸ் கொடுத்து உத்தரவு காணிக்கை கட்டிக்கலாம். இனிமேல் நம்ம யூடியூப்காரர்கள் ஒவ்வொரு பொழுது எடுக்கிற நிகழ்ச்சிகளையும் அதிவிரைவில் உங்களுக்கு இந்த உலகத்துல டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க, வெகு சீக்கிரமா பண்ணிடுவாங்க. எடிட் பண்ணக்கூடியதை அருமையா பண்ணி உங்க எல்லாருக்கும் அந்த நடந்த நிகழ்வுகள், சொற்பொழிவுகள் எல்லாம் விரைவில் வந்து சேர்ந்துடும். அதனால யூடியூப்பையும் கவனிச்சுக்காங்க, நான் இப்ப சொல்றதையும் மனசுல வச்சுக்காங்க.